Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிருக்கேங்க. அதே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இத நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இது ஒரு 1/2 an hour ஊறட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா ஒரு panல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. 1 by 1 நம்ம ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்ல இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரைட் ஆகணும்னு நல்லா இல்ல, டீப் ஃப்ரை பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணி ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. pan ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கீ ஸ்மெல்லுக்கு நான் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன். ஆட் பண்ணிட்டு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஆயிலில் இந்த ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப ஆனியன், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து கோகனட் ஆயிலில் மிக்ஸ் ஆனால் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வேணுங்கிற டைமில் உங்களுக்கு எவ்வளோ கெச்சப் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்புக்கு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஸ்வீட்னஸ்ஸே வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கனில் ஆட் பண்ணனால நீங்கள் ஜஸ்ட் இந்த கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வாட்டரில் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமும் இல்லை, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்ப அந்த கிரேவி இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 minutes வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் போட்டுட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் மஞ்சூரியனை சூடாக சாப்பிட்ற வரைக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான மஞ்சூரியன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.